மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தாங்க. 25ஆம் தேதி சந்திரன். அதுக்கு முன்னாடி சொல்றேன், ராசி அதிபதி புதன் குருவோடையும் சுக்கிரனோட சம்பந்தப்பட்டிருக்காரு. எப்படி? சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை, குரு சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு. இதுதான் தொடர்புகள் அப்படிங்கிறது. அப்ப மிதுன ராசியும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பா இருக்கு இந்த வாரம். ஒளிதான். சரியா? சனி முழு பாவக்கிறவங்க, இருள். குரு சுக்கிரன் புதன் வளர்பிறை சந்திரன், இது பூரா நல்ல ஒளியான அமைப்புகள், நல்லது செய்ய போகுதுன்னு அர்த்தம். இப்போ சந்திரன் 2 நாளுக்கு இருக்க போற கிரகம். சம்பவங்களை சந்திரன் நாள் 14 மூலம் நம்ம அறியணும். சந்திரன் ஒளி நிலையா வராரு. மிதுனத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வராருங்க. 3ஆம் இடம் நம்ம முயற்சிகள். இந்த வாரத்துல முதல் நாளே நல்ல முயற்சி எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சந்தர்ப்பங்கள் வரும், நம்ம முயலாமையும் போகும். அதுவும் ஜாதகத்தை தெரியும். ஒருவர் முயற்சி செய்வாரா, அவர் முதுக பிடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிடலாம். அப்ப முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும். இதுல மிதுனராசிக்கார ஒருத்தர் நான் தினசரி யாருமே சொல்ல நல்லா தான் போய்கிட்டு இருக்கேன், அது உங்க ஜாதகம். அப்ப 10% விட்டுருங்க. எல்லாருமே கோடீஸ்வர அமைப்பு இல்லை, எல்லாருமே அரசாட்சியில் இல்லை, எல்லாருமே அரசு வேலையில கிடையாது. 90% பேர் அன்றாடம் பிழைக்கக்கூடிய வர்க்கம் இல்லை. அந்த அந்த அன்பர்களுக்காக இந்த பலன். 3ஆம் இடத்துல வரும்போது முயற்சி பலிக்கும், குடும்ப சந்தோஷம். சொல்றேன், சகோதர அமைப்புகளில் உதவிகள், நமக்கு அவர் உதவுறது, அவருக்கு நம்ம உதவுறது, இந்த மாதிரி அமைப்பு போகும். ஒருத்தருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பேரே வர மாட்டுது அப்படின்னா கூட நீங்க செய்கிற செய்கையில் வார தொடக்கத்தில், இதுக்கு முன்னாடி செஞ்ச அமைப்புகளில் வார தொடக்கத்தில் உங்களுக்கு இந்த பேர் கிடைக்கும். கிரகங்கள் கண்டிப்பாக அதனுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நம்ம தான் உணர்றதில்ல. உணர்ந்தால் நம்ம ஜெயிச்சோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 26, 27 4ஆம் இடத்துக்கு வருது. 4ஆம் இடம் கல்வி, வயசுக்கு தக்கன கல்வி, தாயார், வீடு, வாகனம், சொந்தக்காரவங்க, இந்த மாதிரிலாம் வரும். இப்போ 4ஆம் இடத்துல வரும் பொழுது நான் சொன்ன அமைப்புகள் பூரா ஒரு சிறப்பாக இருக்கும். கல்வினால முன்னேற்றம், தாயாருடைய அனுகூலம், தாயாரே நம்ம கவனிச்சுக்கிறது அப்படிங்கிற அமைப்பு. இப்போ 2 குழந்தைகள்ல இன்னொரு குழந்தை அவங்க வீட்டில் தாயார் இருக்காங்க. இப்போ மிதுன ராசிக்காரவங்க உங்க ஜாதகத்துல எடுத்து நான் சொல்லிடுவேன். உங்க ஜாதகத்துல மிதுன ராசிக்காரவங்களுக்கு தாயாரை பார்த்துக்கக்கூடிய அமைப்பு, அண்ணன் வீட்டில் இருந்தாலும் தம்பி வீட்டில் இருந்தாலும் அங்கே போய் பார்க்கக்கூடிய அமைப்பு அது கொடுக்கும். 4ஆம் இடம் கிரகங்கள் ஒளியா இருக்குங்க. ஒளி இருந்தால் நல்ல பலன்னு சொல்லிட்டே வர்றேன். 4ஆம் இடம் வாகனங்கள், இதுவரைக்கும் நடந்தே போகிறோம், வாகனத்தை வாங்கிட்டா என்னங்கிற எண்ணங்கள் உருவாகும். அது உங்களோட தசா புத்திப்படி எப்போ அது நிறைவேறுங்கிறது உங்களோட ஜாதகம் சொல்லும்.